வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் வரும் அக்டோபர் 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் 1000 இடங்களில் மருத்துவ முகாம்கள் நடைபெறும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கிண்டி அரிமா சங்கம் சார்பில் நடைபெற்ற இதயம் மற்றும் பொது மருத்துவ முகாமை துவக்கி வைத்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், மழைக்காலம் வரவுள்ள நிலையில் பொதுமக்கள் அனைவரும் தங்கள் வாழும் பகுதியில் சுகாதாரத்தை பேணுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு வருகிற 15ஆம் தேதி 1000 இடங்களில் தமிழ்நாட்டில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும். தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டும் கூட இதே அக்டோபர் திங்களில் வடகிழக்கு பருவமழையொட்டி மழைக்கால சிறப்பு முகாம்கள் ஒரே நாளில் 1000 முகாம்கள் நடத்தப்பட்டது. அதேபோல் இந்த ஆண்டும் அக்டோபர் 15ஆம் தேதி ஒரே நாளில் 1000 மருத்துவ முகாம்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தப்படும். அதில் சென்னையில் மட்டும் 100 இடங்களிலும் மற்ற 37 வருவாய் மாவட்டங்களில் 900 இடங்களும் என்கின்ற வகையில் 1000 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொற்று நோய்கள், தொற்றா நோய்கள் என்கின்ற வகையில் தொற்றா நோய்களின் பாதிப்பு கட்டுக்குள் இருக்கிற காரணத்தினால்தான் உலகிலேயே தொற்றா நோய்களுக்காக வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற காரணத்தினாலே தான் ஐநாவே இன்றைக்கு அங்கீகரித்து விருது ஒன்றை வழங்கி இருக்கிறது. குறிப்பாக மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த திட்டத்தின்படி டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பாலியேட்டிவ் கேர், பிசியோதெரபி, டயாலிசிஸ் போன்ற நோய்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கப்படுகிறது. இது மிக சிறப்பான வகையில் சென்று கொண்டிருக்கிற காரணத்தினால் 1,96,00,000 கடந்து இன்றைக்கு பயனாளிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள். இதனால் தான் ஐநா அங்கீகரித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தொற்றா நோய்களினால் ஏற்படுகிற இறப்புகளின் பாதிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் குறைந்து கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த இறப்புகளை காட்டிலும் பாதிக்கு மேல் குறைந்திருக்கிறது. இதற்கான புள்ளி விவரங்கள் தயாரிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓரிரு மாதங்களில் இது பற்றிய முழுமையான தகவல் வெளியிடப்படும். அதேபோல் தொற்று நோயை பொறுத்தவரை தொற்று நோயும் கட்டுக்குள் இருக்கிறது. குறிப்பாக தொற்று நோய் பாதிப்புகள் என்பது இந்த கொரோனா நேரத்தில் இருந்த அந்த தொற்று நோய் பாதிப்புகளோடு பிறகு பெரிய அளவிலான அந்த பாதிப்புகள் இல்லை. எம்பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய குரங்கம்மை நோய், அது பற்றிய ஒரு அச்சுறுத்தல் உலக நாடுகள் முழுவதும் இருந்த நேரத்திலும் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு உலக நாடுகள் எங்கிருந்து வந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னை, கோவை, திருச்சி, மதுரை ஆகிய பன்னாட்டு விமான நிலையங்களில் வெளிநாடுகளில் இருந்து வருகிற பயனாளிகளை மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம்ஸ் என்கின்ற உபகரணத்தை வைத்து பரிசோதிக்கிற பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக தொற்று நோயும் கட்டுக்குள் இருக்கிறது, தொற்றா நோய்களும் மிகப்பெரிய அளவிலான கட்டுக்குள் இருக்கிறது.